வணக்கம் தமிழ் நண்பர்களே, இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரையிலான 12 ராசிகளுக்கும் நட்சத்திர அடிப்படையில் பலன், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், மேலும் இன்றைய சிறப்புகள், செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, உங்களது தொழில், உத்தியோகம் என அனைத்துமே எப்படி அமைகின்ற பொதுவான ராசி பலன்களை நமது அனைத்து ராசிகளுக்கும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நான் உங்கள் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. நீங்கள் ஈஸியாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியுங்க, உடனடியாக பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் கடைசி ராசி மீனராசியாக இருந்தால் கூட இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் மீனராசி கொண்ட பலன்களை நீங்கள் பார்க்க தேவையில்லைங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ராசிக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் டைம் லைன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை எக்காரணம் கொண்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க நண்பர்களே. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 2026 வருடங்க செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தின கிரக அமைப்பில் காணும் பொழுது மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன் மற்றும் கும்பத்தில் ராகு, மீனத்தில் 4 கிரக சேர்க்கையாக சூரியன், சனி, செவ்வாய், புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இதன் அடிப்படையில் கோச்சார அடிப்படையில் எப்படி நமது ராசி பலன்கள் அமைய போகிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேஷ ராசியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இது அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பலன்கள், பொதுவான பலன்கள்ங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ராசி பலன்கள் மாறுபடலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருந்தாலும் முக்கியமான 4 விஷயங்களை நீங்கள் கவனிச்சாகணுங்க. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனதில் தேவையில்லாத பயத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. நடக்காத சில விஷயங்களை நடந்தது போல கற்பனை பண்ணிக்கொண்டு நீங்கள் அதுக்காக உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக யோசிங்க. உங்களுக்கு வழக்கமான வேலைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சு முடிங்க. உங்களுக்கு பொழுதுபோக்குகள் என்னென்ன உங்களுக்கு சந்தோஷத்தை தருமோ அவங்க முக்கிய வேலையை செய்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த பொழுதுபோக்குகள் பக்கம் நீங்கள் போகலாம். அப்படி செஞ்சீங்கன்னா மகிழ்ச்சி நிலைமை நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். செலவுகள் கண்ட்ரோல் பண்ணணும். பெரிய செலவுகள்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டாம். முக்கியமாக வாழ்க்கையில் சில அதிரடி முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லதுங்க. வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான முக்கியமான முடிவு இது எடுத்தால் தான் வாழ்க்கையை நல்ல திருப்பங்கள் ஏற்படும். அப்படின்ற மாதிரி முடிவெல்லாம் இப்போ எடுக்கிறதுக்கு உகந்த நேரம் இல்லைங்க. அதை தவிர்த்து விடுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கவனமாக உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளுங்கள். கடைசியாக பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் வார்த்தைகளை எக்காரணம் கொண்டு பேச வேண்டாம். மற்றவங்க உங்களை கேவலமாக பேசினா கூட நீங்கள் உங்களுக்கான நேரம் வரும் வரை வெயிட் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா தான் உங்களுடைய பேச்சுக்கு உண்டான வெயிட் கண்டிப்பாக கூடும். ஸோ இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருங்க. யாரு கூட வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் ஆகிடும். அதை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டாங்க. திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் அருமையான ஒரு நாள். உங்களது வாழ்க்கை துணை உண்மையிலேயே ஒரு தேவதை போல உணரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விவேகம் கண்டிப்பாக தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மன அமைதியோடு வேலை செய்யுங்க நண்பர்களே. மனதில் தோன்றும் கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தும் முன்னாடி சூழ்நிலை எப்படிங்கிறத பார்த்து தாங்க வெளிப்படுத்தணும். ரொம்ப கவனமா இருக்கணும். எதிர்பாராத சில செய்திகள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம். பிளான் பண்ணி உங்களோட பயணங்களை மேற்கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல வியாபாரிகளுக்கு கொஞ்சம் நிதானம் இன்றைய தினம் தேவைங்க. இன்றைய தினம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உங்கள் இல்லற வாழ்க்கை முதற்கொண்டு குடும்ப உறுப்பினர்கள் முதற்கொண்டு நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் எந்த விதமான காரணம் கொண்டு நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வைத்து உங்கள் காரியங்களை நீங்கள் முழுமையாக உங்களை நம்பி நீங்கள் செய்யலாம். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்து கொள்ளுங்க நண்பர்களே. நல்ல லாபத்தை அதன் மூலமாக நீங்கள் காணக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் முக்கியமான ஒரு பிரதான நபராக சில முக்கியமான நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளும்போது இருப்பீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரலாம். மாலையில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகும்போது திடீர்னு சில ரொமான்ஸ் உணர்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. காதல் வாழ்க்கையிலையும் நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் காதல் கூட பேசும்பொழுது நீங்கள் வியாபாரிகளாக இருக்கும்போது எந்த ஒரு திட்டத்திலையும் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய முடிவு செய்யும் திறனை மேம்படுத்தி கொண்டு அதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை டாக்குமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு நீங்கள் கையெழுத்து போகிறது நல்லது நண்பர்களே. வயதானவர்கள் ஓய்வு நேரத்தில் உங்கள் பழைய நண்பர்களை பார்க்க போகலாம். உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ நீங்கள் இன்றைய தினம் விவேகமாக செயல்படுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் நிதானம் வேண்டும், பதற்றம் வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். பிளான் பண்ணி நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு லைட் ப்ளூ கலர் அதிர்ஷ்ட நிறமாக அமையும். மேலும் நம்பர் 5 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது.
இன்றைய தினம் ரிஷபராசி நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு நிறைய அறிமுகம் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நண்பர்கள் மூலமாக நல்ல மாற்றங்களும் மகிழ்ச்சியான தருணங்களும் உருவாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்று நீங்கள் செய்யக்கூடிய சில சில மாறுதல்கள் மூலமாக உங்களது தோற்றம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது விலை மதிப்பு மிக்க பொருட்கள் மீது தனி கவனம் செலுத்துங்க. ஏன்னா அது தொலைந்து போகவோ அல்லது திருடு போகவோ வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க திறமையான பேச்சுவார்த்தைகள் மூலமாக நல்ல காரிய வெற்றிகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். உங்க உத்தியோகத்திலையும் சரி, உங்க வியாபாரத்திலும் சரி, நீங்கள் உங்க பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்றைய தினம் அதிகரிக்கும். இன்றைய தினம் பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு வெவ்வேறு வகையில கிடைக்கக்கூடிய யோகம். சமுதாய பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய இழுபறிகள் எல்லாமே குறைந்து பண வரவுகள், வர வேண்டிய பணம் கைக்கு வரக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு பெண்ணுடைய ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு கவலைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க. காதல் வாழ்க்கையில நீங்கள் இன்றைய தினம் அதிகமான ஆனந்தத்தை பெற முடியும். இருந்தாலும் உங்க காதலர் செய்த முந்தைய தவறுகளை மன்னித்து நீங்க ஏற்றுக்கொண்டுதான் நீங்க உங்க காதல் வாழ்க்கையை நீங்க தொடர வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். உத்தியோகத்தில் கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான துறையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல பெயர் புகழ் அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கான ஓய்வு நேரத்தை இன்றைய தினம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நிறைய உருவாக்கி கொள்ள முடியும். கண்டிப்பாக அதுவும் முடியும். அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையும் உங்கள் வேலையில் கூடுதல் பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி சீக்கிரம் முடிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொள்ளலாம். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னும் சிறப்பாக மாற்றுவதற்கு நீங்கள் நம்பர் 4 அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தலாம். கிரே கலரை அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்தலாங்க. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய சிறந்த உங்களுக்கான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. நல்ல ஆதரவு கிடைக்கும். பயன்படுத்தி கொண்டு நிறைய காரியங்களை நீங்கள் முடிக்க முடியும். இன்றைய தினம் மிதுன ராசி நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. எவ்வளவுதான் வேலைப்பொருள் அதிகமாகவே இன்னைக்கு இருக்குது, இருந்தாலுமே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சிரமங்கள் பெரும்பாலானவை விலகி விடுங்க. பொழுதுபோக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கலை சார்ந்த பணிகள்ல இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, உங்களுடைய பலவீனம் என்ன, எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. பண வரவுகளில் இருக்கக்கூடிய அந்த இழுபறி எல்லாம் மறைந்து பண வரவுகள் ஈஸியாக உங்க கைக்கு வரக்கூடிய சூழல் இருக்குங்க. வராக்கடன் இப்போது வசூலாகும். உங்க தனிப்பட்ட பர்சனல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய செயல்பாடுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. ஆடு மாடு போன்ற கால்நடைகள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். நீங்க பேசி பேசி சில ஆதாயத்தையும் பெற முடியும். எனவே உங்க பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள். இன்றைய தினம் உங்களது அம்மா வழி உறவினர்கள் வழியாக அல்லது அம்மாவின் மூலமாக சில பயன்களை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்க தாய்வழி மாமா அல்லது தாய்வழி தாத்தா கூட உங்களுக்கு பினான்சியலாக ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களுடைய நகைச்சுவையான இயல்பு காரணமாக நீங்கள் நண்பர்களை ஒன்று கூட இடத்துல நீங்க நல்ல பிரபலமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக தான் உங்க வேலையில நீங்க சிறப்பாக ஈடுபட முடியுதுங்கிறத நீங்க உணரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதன் மாதிரி குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் ஏதாவது சமூக நிகழ்ச்சிகள்ல ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பழகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. உங்களது குடும்பத்தோடு சேர்ந்து நீங்க கூடி பழகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் நீங்க அதிகமாக விரும்பக்கூடிய செயலை நீங்க செய்யலாம். அதுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கலாம். உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை எவ்வளவு அருமையானதுங்கிறத நீங்க இன்றைய தினம் உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள், கவலைகள் விலகக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றுறதுக்கு நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் உங்களுக்கு நம்பர் 2 அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சினிமா அல்லது வேறு ஏதாவது பொழுதுபோக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களை தனிப்பட்ட பர்சனல் வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தவறு செய்ய வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கலை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க. இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையுங்க. எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள், ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். எப்படின்னா சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆடம்பரமான செலவுகளை நீங்களே குறைச்சிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான குழப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க நல்ல தெளிவு பிறக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வித்தியாசமான சில அனுபவங்கள் உங்கள் அலுவலக பணியில் இன்னைக்கு நீங்க கிடைக்கப்பெறுவீங்க. அதன் மூலமாக சில முக்கியமான விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அந்த அனுபவங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் உங்களது பணியில் சின்ன சின்ன மாற்றமான சூழ்நிலையில் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. வியாபாரிகள் உங்க வியாபாரத்துல கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் உடல் அசதிகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. எதிர்பாராத சில பில்களை இன்னைக்கு நீங்க பே பண்ண வேண்டி இருக்கிறதுனால உங்களுக்கு நிதிச்சுமை அதிகரிக்கலாம். இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும். பழைய நண்பர்கள் திடீர்னு நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அவர் மூலமாக பழைய நினைவுகளை நீங்க
வந்து மனதில் புதுப்பித்துக் கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள். காதல் வாழ்க்கையில எல்லைகளற்ற ஒரு தடைகளற்ற காதல் உணர்வை நீங்கள் இன்று தினம் பெற முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள். காதல் வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து உணரக்கூடிய நாளாக இன்று தினம் உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறீங்க, எந்த அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் அலசி பார்க்குறீங்க, அந்த திறன்கள் அலசி பார்க்கக்கூடிய அந்த திறன்கள் எல்லாமே கவனிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். இன்றைய தினம் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும் அப்படின்ற தைரிய மனசில் இருக்கும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் மலைக்கும் ரொமான்ஸுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு அது சிறப்பாக உணர முடியும். உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு மலையில நீங்கள் நனைந்து கழிப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 5 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது சிந்தனை வளம் கூடக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே. உங்கள் எதிர்காலத்திற்காக நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உருவாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும். அதன் மூலமாக சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உருவாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் நீங்க அதிகமாக யோசிச்சு தாங்க செயல்படணும். வியாபாரத்திலும் சரி, உங்க பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள். சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்க நினைச்சபடி ரிசல்ட்டை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. திருமணமானவர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு மனத அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனத்தோட உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பது ரொம்ப முக்கியம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. புதிய புதிய பொருட்களை வாங்குறதுல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படும். உத்தியோகத்துல மேற்பதவி அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நபர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால கெத்து கொடுங்க. கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் எதை செய்தாலும் அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க. இந்த தினம் உத்தியோக பணிகளில் சில நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத சில அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. நீண்ட கால அடிப்படையிலான முதலீட்டை இந்த தினம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் மனதின் மூலமாக தான் உள்ள வருதுன்னு நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா மனம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி, ஒரு நுழைவாயில் மாதிரி. ஸோ நல்லது கெட்டது எல்லாமே மனதின் மூலமாக தான் உள்ள வரும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதல் கட்ட தேவை மனதை வந்து நீங்க சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உண்டான மன ஆரோக்கியத்தை பேணி காப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்வது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஜாலியாக அவுட்டிங் போயிட்டு ஆனந்தமாக நேரத்தை செலவிடலாம். அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல அறிவுரைகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. அது உங்களுக்கு நல்ல லாபத்தை உருவாக்கி தரும். இந்த தினம் காதல் வாழ்க்கையில உங்க காதலரின் சில சென்டிமெண்டான தேவைக்கு நீங்க அடிபணியக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு செய்யலாம். அதிக வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் புத்தகம் படிக்கிறதுல உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இது உங்க குடும்ப உறுப்பினர்கள் நீங்க புத்தகம் படிக்கும் போதோ அல்லது வேற ஏதாவது முக்கியமான வேலையில் இருக்கும்போது கொஞ்சம் தொந்தரவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதை நீங்க முன்கூட்டியே பேசி அதன் பிறகு நீங்க உங்களது வேலையில ஆரம்பிக்கிறது நல்லதுங்க. பேச்சுவார்த்தை மூலமாக குடும்ப வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்க கிரீன் கலரை அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 4 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. இன்றைய தினம் நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நினைச்ச காரியங்களை நினைச்ச ரிசல்ட் இன்னைக்கு பெற முடிகிறதுனால நிறைய காரியங்கள் முயற்சி செய்யுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமோடு வேலை செய்ய வேண்டியது முக்கியங்க. அவசரம் வேண்டாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு புதிய புதிய பொருட்களை வாங்கணும் அப்படின்ற பொருட்சேர்க்கை ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் கன்னிராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமைவதற்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிக நேரத்தை செலவிட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஸ்பெஷலான நாளாக மாறும். இன்றைய தினம் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனையின் போக்கில், உங்கள் எண்ணங்களின் போக்கில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. ஸ்போர்ட்ஸில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் அதிகரிக்கும். பேச்சில் உங்கள் அனுபவ அறிவு மற்றவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறப்பாக வெளிப்படுத்த முடியும். உங்கள் பேச்சு திறமை பயன்படுத்துங்கள். உங்கள் திறமைகள் அலுவலக பணிகளில் நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்க. அதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அக்கம் பக்கம் வீட்டரோட ஒத்துழைப்பு எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். மற்றவங்களுக்கு கடினம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்க ஈஸியாக முடிப்பீங்க. அதனால உங்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாளாக கூட அமைய நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களது அலுவலக பணிகள் எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த விஷயத்துல சந்தோஷம் கிடைக்குமோ அந்த செயல்பாடுகளை நீங்க அதிக நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அது உங்களுக்கு மன நிம்மதியை கொண்டு வந்து தரும். மேலும் உங்களுக்கு பண லாபம் தரக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலையை கண்டுபிடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சில கெட்ட பழக்கங்கள் மூலமாக உங்கள் மீது யாராவது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் உங்ககிட்ட பக்கத்துல வந்து நீங்க விலகி இருக்கிறது நல்லதுங்க. யாரையும் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க வேண்டாம். பயணங்கள் மூலமாக உங்க காதல் உணர்வு இந்த தினம் சிறப்பாக வளரும். ரொமான்டிக் தொடர்பை வளர்ப்பதற்கு பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குங்க.
எனவே காதல் வாழ்க்கையை அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் வேலைகள் எல்லாமே வியாபாரத்தில் சூப்பராக நடக்கும். அதனால நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா நீங்கள் கவலைப்படாமல் வெளியே போயிட்டு வரலாம். உங்கள் அலுவலக பணிகள் அல்லது உங்களுடைய வியாபாரிகளாக இருந்தால் நீங்கள் வியாபாரத்தில் உங்கள் வேலைகள் எதுவுமே பாதிக்காமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக நடைபெறும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் திரும்பி வந்து அதை எளிதாக தீர்த்து விட முடியும். பயணங்கள் மூலமாக உடனடி ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் எதிர்காலத்திற்காக அது கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குங்க. சிறந்த ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணா அதிகமான நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற முடியும். மேலும் நம்பர் 8 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல மாற்றங்கள் உங்க எண்ணங்களின் போக்கில் ஏற்படக்கூடிய ஒரு நாங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்க டேலண்ட்டை வெளிப்படுத்த அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் அதிகமான ஆர்வத்தை விளையாட்டுத் துறையில நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்க. இன்றைய தினம் துலாம் ராசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க. அதற்கு நீங்க உங்களது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. ஒரு ஒழுங்குமுறையை உடல் ஆரோக்கியத்திற்கு பேணி பாதுகாப்பதற்கு நீங்க திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தும் போது இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் அதிகரிக்கும். உங்க கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் பேசி பேசி நிறைய வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். சுகமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த தினம் உங்களுடைய வேகமான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த எண்ணங்கள் இன்னும் மேலோங்க நண்பர்களே. உங்களது எண்ண ஓட்டங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு நல்ல சூழலை உங்களுக்கு உங்க காரியங்கள் அனைத்திலுமே உதவும். எனவே துரிதமான செயல்படுங்க, உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. அலுவலக பணிகளில் இன்றைய தினம் உங்களுக்கு வெளிவட்டார ரீதியான நட்புகள் புதிதாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு மேம்படலாம். ஆனா உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக சில சிக்கல்களை நீங்க சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களுடைய பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பணத்தை மிகுந்த சிந்தனையுடன் முதலீடு செய்ய வேண்டும். முதலீடுகள் செய்வதில் அவசரப்பட வேண்டாம். இன்றைய தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உதவி வருவாங்க. அவங்களை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த உதவி வேண்டும்னாலும் உங்க நண்பர்களிடம் நீங்க தயங்காமல் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த தினம் காதல் வாழ்க்கையில நீங்க மிகச்சிறந்த நடத்தையை பின்பற்ற வேண்டும். ஏன்னா இந்த தினம் உங்க காதலருடைய மனநிலை கண்காணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். எனவே நீங்கள் கெஸ் பண்ற அளவுக்கு உங்க காதலர் இருக்க மாட்டாருங்கிறதுனால கொஞ்சம் சிறந்த நடத்தையை பின்பற்றுங்கள் நண்பர்களே. இந்த தினம் உத்தியோக பணியில கூடுதல் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நல்ல வெற்றி மற்றும் உங்களுக்கு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். எங்கேயாவது இன்ப சுற்றுலா போலாங்க, அதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த நாள் இன்னும் இனிமையாக மாறும். இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாத்துறதுக்கு நீங்க எல்லோ கலர் பயன்படுத்தலாம். நம்பர் 5 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. இன்றைய தினம் நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த தினம் உங்களது நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வெளிவட்டார நட்புறவுகள் புதிதாக கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது பேச்சு திறமையின் மூலமாக புதிய புதிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உங்கள் பணிகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்கள் கவலைகள் பெரும்பாலான விலகக்கூடிய ஒரு நாள்ங்க. அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு நீங்கள் கூடுதலாக திட்டமிட்டு செயல்படுங்கள். பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் பெருந்தன்மையோடு முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம். வியாபாரிகள் இன்றைய தினம் கொஞ்சம் உங்கள் வாடிக்கையாளர்கள் கூட அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உங்களுக்கு தனித்து செயல்படுறதுல ஆர்வம் அதிகரிக்கும். கூட்டு செயல்பாடுகள் உங்களுக்கு இன்னைக்கு ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல இன்னைக்கு இயல்பாகவே உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக பணிகளில் உங்க பணிகள் எல்லாத்தையும் நீங்களே முடிக்கிறது நல்லதுங்க. எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நீங்க தவிர்ப்பது மிகச்சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு உருவாக்கி தரும். பணம் கைக்கு வரதுனால பல நிதி சிக்கல்கள் இருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் உங்களுக்கு நல்ல வெகுமதி, உங்க திறமைக்கு உண்டான வெகுமதி கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக மற்றவர்களிடமிருந்து நீங்க நல்ல மதிப்பை பெற முடியும். உங்கள் ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத சில விஷயங்கள் இன்றைய தினம் உங்க திறமை மூலமாக இன்னைக்கு வெளிப்படலாம். காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் காதல் செய்ய காத்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கான வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எடுத்தோன்னே வெற்றிகளை பெற முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு சமயத்தில் ஒரு படி என்று நீங்க முக்கியமான மாற்றங்களை செய்யுங்கள். உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக தேடி வரும் நண்பர்களே. இந்த தினம் சின்ன சின்ன குழப்பங்கள், நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் தடங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு டயர்னஸ் கொண்டு வந்தாலும் நீங்கள் சிறப்பாக செயல்படுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் மிகச்சிறந்த ஒரு நாள்ங்க. நல்ல அந்யோன்யம் உங்களது வாழ்க்கை துணை கூட அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாத்துறதுக்கு நீங்க நம்பர் 6 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தலாம். பிங்க் கலரை அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்தலாங்க. நட்சத்திர அடிப்படையில் பலன்களை காணும் பொழுது விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். கொஞ்சம் சிந்தித்து பிளான் பண்ணி நீங்க டிராவலை மேற்கொள்ளுங்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு
உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பற்றின நல்ல ஒரு ஆலோசனைகள் கன்சல்டிங் கிடைக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கூட உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக வெற்றிகரமான ஒரு நாளாக அமையுதுங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் என்ன தேவை இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இந்த தினம் உங்களுடைய பிடிவாத போக்கினை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா அப்படின்னா இன்னும் சிறப்பாக நீங்க செயல்பட முடியும். கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களை பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். இந்த தினம் உத்தியோகத்தில் கலை சார்ந்த பணிகளை நீங்க இருக்கும்போது விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. பயணங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இடையூறுகள் விலகும். வெளியூர் பயணங்கள் நீங்கள் இன்று தினம் மேற்கொள்ளலாம். ஆடம்பரமான சில பேச்சுவார்த்தைகளை நம்பி நீங்கள் புதிய முதலீடுகளை செய்வதை தவிர்ப்பது வியாபாரத்தில் நல்ல பணங்களை உருவாக்கி தரும். முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. இந்த தினம் நீங்க செய்யக்கூடிய வேகமான செயல்பாடுகள் காரணமாக நல்ல உத்வேகம் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. வெற்றி பெறுவதற்கு டைமுக்கு தகுந்த மாதிரி ஐடியாக்களை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அது உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை இன்னும் அதிகமாக பெற்றுத்தருங்க. உங்க பார்வையை விசாலமாக மாற்றுவதற்கு இந்த தினம் நீங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. உங்க பர்சனாலிட்டி இந்த தினம் கண்டிப்பாக மேம்படும். அறிவு வளரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கற்றல் திறன் நீங்கள் கண்டிப்பாக நிறைய முயற்சிகள் மேற்கொண்டு அதிகரித்துக் கொள்ளலாம். செலவுகளை கட்டுப்படுத்தணுங்க, அது ரொம்ப முக்கியம். அவசியமான மட்டும் பொருட்களை மட்டும் வாங்கணுங்க. இந்த தினம் தொலைதூரத்திலிருந்து சில சொந்தக்காரங்க மூலமாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது உங்களுக்கு குடும்பத்திலேயே நல்ல மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும். இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களை சுற்றியுள்ளவர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது உங்க வாழ்க்கை துணையின் அன்பு மலையில நீங்க இன்னும் சிறந்த ஆதரவை பெற முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுதுங்க. இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும். கிரியேட்டிவிட்டிவான செயல்பாடுகளை நீங்க இந்த தினம் நிறைய செய்யலாம். நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக நிறைய லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் சில பேர் உங்களது குடும்பத்துல சின்ன சின்ன தகராறை உருவாக்குவதற்கான நோக்கத்தோடு சில விஷயங்களை செய்யலாம். கவனமாக இருங்க. வெளியாட்களின் ஆலோசனைப்படி நீங்க இன்னைக்கு நடக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாத்துறதுக்கு இன்னைக்கு நீங்க ரெட் கலரை பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 3 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர அடிப்படையில் பலன்களை காணும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், உங்க கூட நெருக்கமாக இருக்கவங்களை பத்தின நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய இடையூறுகள் எல்லாம் விலகும். குறிப்பாக பயணங்கள் மேற்கொள்றதுல இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் பிடிவாத குணத்தையெல்லாம் நீங்க விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சில பேர் ஆசை வார்த்தை கட்டி உங்களை புதிய முதலீடு செய்ய சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த எல்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க. இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பாக தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள்ங்க. இந்த தினம் லக்கீலியாக அதிர்ஷ்டவசமாக சில புதிய வாய்ப்புகள் உருவாகுங்க. அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக கண்காணித்து நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைஞர்களுக்கு இன்றைய தினம் நல்ல மதிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள்கள். கலை சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்னைக்கு நல்ல கெத்தான ஒரு நாளாக அமையும். நீண்ட தூரம் நீங்க பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்க முதலாளி வகையில நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீ சூப்பராக இருக்குங்க. குடும்பத்துல தந்தை மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல் எல்லாமே மறைந்து தந்தையினுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் கடினமான விஷயங்களை கூட நீங்க எளிதாக முடிப்பீங்க. மற்றவங்க அதனால ஆச்சரியப்படுவாங்க. உங்களை பார்த்து உங்களுடைய காரியங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கு நெருக்கடிகள் குறையும். கல்வியில ஆராய்ச்சி ரிசர்ச் சம்பந்தமான கல்வியில இருக்கவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த முன்னேற்றம் இன்றைய தினம் காத்திருக்கிறது. பயணங்களை மேற்கொள்ளலாம். நீண்ட தூர பயணங்களை உங்களுக்கு மகிழ்ச்சி உருவாக்கி தரும். உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை தீர்ப்பதற்கு உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய விஷயங்களை கவனம் செலுத்துங்க. நல்ல புத்தகங்களை படிப்பது போன்றவற்றெல்லாம் செய்வது உங்களுக்கு மன அழுத்தங்களை போக்கி உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மகிழ்ச்சி உண்டாக்கி தரும். அதற்கான மனப்பயிற்சி நீங்கள் செய்யலாம். இந்த தினம் மற்றவங்களுக்காக நிறைய செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்க வீட்டு சூழ்நிலையில நிறைய மாற்றங்கள் செய்வதற்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க சிறப்பாக ஏற்றுக்கொண்டீர்களா அப்படின்றத உறுதி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். காதல் வாழ்க்கையில் இந்த தினம் பொறுமையாக இருக்கணுங்க. காதலில் அடிக்கடி நீங்கள் விழுவது உங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துங்கிறதுனால காதல் வாழ்க்கையில நிதானம் தேவை. பேங்க் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ்க்கெல்லாம் இன்னைக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். இந்த தினம் அலுவலகத்துல பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இருக்க நண்பர்களே. ஆனந்தத்தை இரட்டிப்பாக சக அலுவலர்களிடம் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். குடும்ப தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யறதுல நீங்க பிஸியா இருக்கிறதுனால அடிக்கடி உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்க மறந்து விடுவீர்கள். இந்த தினம் நீங்கள் உங்களுக்கான நேரத்தை அதிகமாக பயன்படுத்த முடியும். ஓய்வு நேரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையில இன்றைய தினம் சின்ன சின்ன சலிப்புகள் ஏற்படலாம். அதை சுவாரஸ்யமானதாக மாற்ற நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நீல நிறம் லக்கி கலராக அமையுதுங்க. ப்ளூ கலரை நீங்க பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 3 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த மகராசி அன்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்
அதிர்ஷ்டகரமாக கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் உருவாகக்கூடிய ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், உங்களுக்கு ஆராய்ச்சி தொடர்பான கல்வியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. கல்வி முன்னேற்றம் கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல கெத்தான ஒரு நாளுங்க. உங்களது உத்தியோக பணிகளில் மதிப்பு உயரும். கலை சார்ந்த துறைகளில் அதிகமான கெத்து கூடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இன்றைய தினம் கும்பராசி நண்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில பயம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே. இன்றைய தினம் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் பற்றின ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால அவர்கள் மூலமாக சில நல்ல ஒரு வாழ்க்கை புரிதலும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. அதாவது உங்க உடன் இருப்பவர்கள் மூலமாக உலக வாழ்க்கை பற்றிய நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள். மனதில் இருக்கக்கூடிய பயம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு விட்டு நீங்கிவிடும். அதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முடியும். அலுவலக பணிகளில் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடியதாக இருக்க நண்பர்களே. இழுபறியாக இருக்கக்கூடிய பண வரவுலாம் இன்னைக்கு கைக்கு கிடைக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் உங்களது சமுதாய பணிகளில் இருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிடைக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். வியாபாரத்தில் இன்றைய தினம் நீங்க முதலீடு செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா நிதி இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்குது அப்படின்னா அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் உங்களது குழந்தைகளுடன் நீங்கள் செலவிடலாம். இதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. உங்க நெருங்கின சொந்தக்காரங்க மூலமாகவோ அல்லது ஒரு சொந்த பந்தவங்கள் மூலமாக இருக்கக்கூடிய வியாபாரமோ இன்றைய தினமும் நீங்க கவனமாக செய்யல அப்படின்னா அதனால கொஞ்சம் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமாக சொந்தக்காரங்க கூட பழகிறது நல்லதுங்க. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் சுவையான உணவு, அற்புதமான நறுமணம், குதூகலமான ஒரு நல்ல மாலை பொழுது ஆகியவை உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை கூட இன்றைய தினம் கிடைக்கும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுவது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க காதலருக்கு புரியாமல் போகலாம். அதனால அதிகமான நேரத்தை நீங்க உங்க காதலர் கூட செலவிடுவது நல்லது நண்பர்களே. உங்களுக்கு தேவையான விஷயங்களை தெளிவுடன் உங்க காதலர்கிட்ட நீங்க முன்வைக்க வேண்டும். இந்த தினம் உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய சக்தியை உயர்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் மற்றும் அறிவு ஆகியவற்றை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். காலப்போக்கில் எதுவும் நடக்காதுங்க. அதனால நீங்க தான் நேரத்தை கரெக்டாக பயன்படுத்த வேண்டும். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்தோட நேரத்தையும் செலவழிக்கணும். அதே நேரம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு உண்டான செயல்பாடுகளை நீங்க செய்வதற்கான திட்டங்களையும் உருவாக்கலாம். மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைய தினத்தை நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். இந்த தினம் உங்களுக்கு முதலீடு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த தினம் மன பயம் நீங்கிறதுனால தைரியம் இன்றைய தினம் உங்கள் காரியங்கள் மூலமாக இருக்குங்க. அலுவலக பணிகளில் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குங்க. இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் இன்னைக்கு வயலட் கலரை யூஸ் பண்ணலாம். அதிர்ஷ்ட நிறமாக வயலட் கலர் அமையும். மேலும் நம்பர் 1 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது கும்பராசி நண்பர்களில் யாரெல்லாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இந்த உலக வாழ்க்கையை பற்றி உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதற்கு கூட இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் குறையும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புங்க. சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி நீங்க சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும். இன்றைய தினம் மீனராசி நண்பர்களுக்கு மனக்கவலைகள் அகலக்கூடிய ஒரு நாளாக அமைந்த நண்பர்களே. உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும். அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்க பேச்சுக்கள் மூலமாக நீங்க யாரு அப்படின்றத மற்றவங்களுக்கு புரிய வைப்பீங்க. அந்த அளவுக்கு உங்க பேச்சுல அனுபவம் சிறப்பாக வெளிப்படக்கூடிய யோகம் இருக்காங்க. இன்றைய தினம் நீங்க சிந்தித்து செயல்படுங்க. நீங்க எந்த விதமான காரியங்கள் ஈடுபட்டாலும் அது சமூகம் சம்பந்தமான காரியங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான காரியங்களாக இருந்தாலும் சரி, நல்ல வாய்ப்புகள் சாதகமாக உருவாகும். சிந்தித்து செயல்படுங்கள். உங்க குழந்தைகள் எல்லாமே அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவாங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்க வியாபாரம் செய்றீங்கன்னா உங்க கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது ரொம்ப முக்கியங்க. அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல கெத்தான ஒரு நாள். உங்களுக்கான மதிப்பு உயரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமையுங்க. மன கவலைகள் விலகும். ஒரு லாங் ஜேர்னிக்காக, நீண்ட பயணத்துக்காக நீங்க பிளான் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வந்து தருவதாக அமையுங்க நண்பர்களே. ரொம்ப பிஸியாக தான் இருப்பீங்க. அந்த மாதிரி பிஸியான வேலை பளுவுக்கு நடுவிலையும் நீங்க இருக்கக்கூடிய கலைப்புகள்லாம் எளிதில் சமாளிக்கக்கூடிய யோகத்தை பெறுவீங்க நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். டயர்ட் ஆக மாட்டீங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அப்படி கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா எப்போ கடனை திருப்பி செலுத்துவாங்க அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, எழுத்துப்பூர்வமாக அதை எழுதி வாங்கிக்கிறது நல்லதுங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய நலனுக்காக இன்றைய தினம் பாடுபடுங்கள். இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கணுங்க. மேலும் அன்பை வெளிக்காட்டும் விதமாக இருக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ நோக்கத்தால் மட்டுமே உங்கள் செயல்பாடுகள் இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த விதமான சுயநலத்துக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. பேராசையால்
உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களது காதல் வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவித்திருக்கீங்க அப்படின்றத ரிமைண்ட் பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரியான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உத்தியோகத்துல இன்றைய தினம் நல்ல மாற்றங்கள் உண்டு. அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். வீட்டு வேலைகளை முடித்ததுக்கு அப்புறமாக இந்த நமது மீனராசி அன்பர்களில் இல்லத்தரசிகள் ஓய்வு நேரத்துல ஏதாவது திரைப்படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்க வாழ்க்கை துணையின் அன்புக்காக இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் அந்த மாதிரி அன்பு அபரிமிதமாக உங்க வாழ்க்கை துணையிடமிருந்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்க லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு வந்து தரும். மேலும் நம்பர் 8 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர அடிப்படையில் பலன்களை பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்க பேச்சு மூலமாக நீங்க நல்ல அனுபவத்தை வெளிப்படுத்த முடியும். ஸோ பேசி நிறைய ஆர்டர்ஸையும் நீங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் உருவாக்கி கொள்ள முடியுங்க. பேசி இந்த தினம் நிறைய காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்கிறத நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமையான தருணங்கள் வந்து சேரும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நெருக்கமானவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நல்ல கெத்தான ஹெல்ப்ஃபுல்லான ஒரு நாள்கள் இன்றைய தினம் மற்றவங்க ஈஸியாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகுந்த நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்க நண்பர்களும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து பலன் பெறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். மேலும் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க பொன்னான கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். நமது சேனலோட இணைந்திருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டனையும் பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்களை நீங்க உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக பெற முடியுங்க. ஸோ அதை செய்யாதவங்க இப்பவே செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்க கருத்துக்களை நீங்க தாராளமாக எங்களுக்கு நீங்க பதிவிடுங்க நண்பர்களே. அனைத்து விதமான கருத்துக்களுமே வரவேற்கப்படுகின்றன. அது நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு மிகுந்த உதவிகரமாக இருக்கும். மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்களை முன்கூட்டியே நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. வாழ்த்துக்கள். நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுனால நீங்க அதை பெற முடியும். மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை வீடியோவில் நான் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.